என் தங்கமே, இன்று உன் வாழ்க்கையை மாற்றும் செய்தி எனக்கு உனக்காக உள்ளது. நீ தினமும் உன் வாழ்வில் எதையோ எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். சில நேரங்களில் உன் மனதில் கேள்விகள் எழுகிறது. என் வாழ்க்கை எப்போது மாறும்? என் துன்பம் எப்போது குறையும்? என் குடும்பத்தில் அமைதி எப்போது வரும் என்று. அந்த கேள்விகளுக்கே இன்று நான் உனக்குச் சொல்ல வந்திருக்கிறேன் பதில். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி வெளியில் இல்லை, உன்னுள் தான் இருக்கிறது. நீ உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளியை உணர்ந்தால் உன் வாழ்க்கை தானாகவே மாறும். அந்த ஒளி தான் நிதிகா தேவியின் பரிசு. அவள் உன்னுள் வாழ்கிறாள், உன் சுவாசத்தில், உன் இதயத் துடிப்பில், உன் சிந்தனைகளில். ஆனால் நீ அதை மறந்து விட்டால் தான் உன் வாழ்க்கை சிரமமாய் தெரிகிறது. இன்று நான் உன்னை அந்த ஒளியை நினைவுபடுத்தவே வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டுமென்றால் முதலில் உன் மனம் மாற வேண்டும். உன் மனம் தான் உன் உலகம். நீ எப்போதும் எனக்கு முடியாது, நான் பலவீனமானவன், யாரும் எனக்கு துணை இல்லை என்று நினைத்தால் அந்த சிந்தனைகளே உன் வாழ்க்கையை இருளாக்கும். ஆனால் நீ நான் வலிமையானவன், நான் தேவியின் பிள்ளை, எனக்கு எப்போதும் அருள் உண்டு என்று நினைத்தால் அந்த சிந்தனைகள் உன் வாழ்க்கையை வெளிச்சமாக்கும். உன் வாழ்க்கை மாற வேண்டுமா? அப்படியானால் உன் சிந்தனையை மாற்று. என் பிள்ளையே, உன்னுடைய வார்த்தைகளிலும் சக்தி இருக்கிறது. நீ உனக்கே என்ன சொல்லுகிறாய் என்பதை கவனித்தாயா? நீ தினமும் உன்னை தாழ்த்துகிறாயா அல்லது உயர்த்துகிறாயா? நீ உன் மனதில் நான் தோல்வியடைந்தவன் என்று சொன்னால் நீ தோல்வியை தான் ஈர்க்கிறாய். ஆனால் நீ நான் வெற்றிக்காக பிறந்தவன் என்று சொன்னால் வெற்றி உன்னை தேடி வரும். உன் வார்த்தைகள் உன் விதியை எழுதுகிறது. இன்று முதல் உன் நாவால் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஆரம்பி. என் தங்கமே, உன் குடும்பத்தை பற்றி உனக்கு சொல்ல வேண்டும். குடும்பம் என்பது உன் வாழ்வின் அடித்தளம். குடும்பத்தில் சண்டை, புரியாமை, தகராறு இருந்தால் உன் மனம் சோர்ந்து போகும். ஆனால் ரகசியம் என்ன தெரியுமா? குடும்பத்தில் ஒற்றுமை வருவதற்கு நீ தான் துவக்கமாக இருக்க வேண்டும். நீ காலை எழுந்தவுடன் உன் வீட்டாருக்கெல்லாம் ஒரு சிரிப்பை தா. ஒரு இனிய வார்த்தையை பேசு. அந்த சிறிய வார்த்தையே உன் வீட்டில் அமைதியின் விதையாக மாறும். அந்த விதை நாளடைவில் ஒரு பெரிய மரமாகி உன் குடும்பத்தை நிழலளிக்கும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் துன்பம் வரும் போது அதை நீ சாபமாக நினைக்காதே. அது உன்னுடைய உள்ளத்தை வலிமைப்படுத்தும் பரிசு. துன்பம் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உயர்த்திக் கொள்ள கற்றுக் கொடுக்கும். நீ புயலை எதிர்கொண்டால் தான் உன்னுள் இருக்கும் வலிமையை உணர முடியும். அந்த வலிமையே உன்னுடைய புதிய வாழ்க்கையை உருவாக்கும். அதனால் துன்பம் வந்தாலும் மனம் தளராதே. அது உன்னை இன்னொரு படி உயர்த்தும். என் தங்கமே, உன் வாழ்வில் ஒரு முக்கியமான பழக்கத்தை உருவாக்கு. அது நன்றி சொல்வது. நீ உன்னிடம் உள்ளவற்றை மதித்து நன்றி சொன்னால் உன்னிடம் இல்லாதவையும் வந்து சேரும். இன்று நீ சாப்பிடும் உணவுக்கு நன்றி சொல். உன் குழந்தைகளுக்கு நன்றி சொல். உன் உடல்நலத்துக்கு நன்றி சொல். உன் கணவர், பெற்றோர், உறவினர்கள் எல்லோருக்கும் நன்றி சொல். நன்றி சொல்வது உன் வாழ்க்கையை வளமாக்கும் கதவாகும். அந்த கதவை திறந்தவுடன் தேவியின் ஆசீர்வாதம் உன்னிடம் பெருகும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை மாற்றும் இன்னொரு ரகசியம் உனக்கு சொல்கிறேன். அது உன் சுவாசம். நீ சுவாசத்தை உணர்ந்து கொண்டால் உன்னுள் அமைதி பெருகும். தினமும் சில நிமிடங்கள் சுவாசத்தை கவனித்து பார். உள்ளே இழுக்கும் போது நினை, நான் ஒளியை உள்ளே எடுக்கிறேன். வெளியே விடும்போது நினை, நான் இருளை வெளியேற்றுகிறேன். இந்த எளிய பழக்கம் உன் மனதை சுத்தமாக்கும், உன் உடலையும் ஆரோக்கியமாக்கும். என் தங்கமே, உனக்கு பயம் வந்தால் அந்த பயத்துக்கு அடிமை ஆகாதே. பயம் என்பது ஒரு நிழல். அது உன்னுடைய சிந்தனையில் உருவாகும். நீ அதை பார்த்து ஓடினால் அது உன்னை துரத்தும். ஆனால் நீ அதற்கு நேராக நின்றால் அது கரைந்து போகும். ஒரு சிறிய விளக்கு இருளை அகற்றுவது போல. அதனால் எப்போதும் உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள், நான் பயம் இல்லாதவன், என்னுள் தேவியின் சக்தி இருக்கிறது. அப்போது பயம் உன்னிடம் இருந்து விலகும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வளம் வர வேண்டுமா? அப்படியானால் நீ கொடுப்பதை கற்றுக்கொள். நீ கொடுத்தால் தான் உனக்கு பெருகி வரும். கொடுப்பது என்பது பணம் மட்டும் அல்ல. ஒரு சிரிப்பு கொடு, ஒரு ஊக்க வார்த்தை கொடு, ஒரு சிறிய உதவி செய். அது உன் வாழ்க்கையை வளமாக்கும். தேவியின் குரல் உன்னிடம் சொல்லும், கொடு, நான் 10 மடங்கு உனக்கு திரும்ப தருவேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி செல்லும் வலிமை உன்னிடம் உண்டு. சில நேரங்களில் நீ விழுவாய்.
ஆனால் விழுவது தோல்வி அல்ல. விழுந்த பிறகு மீண்டும் எழுவது தான் உண்மையான வெற்றி. அந்த வெற்றியை பெற உன்னுள் தேவியின் ஒளி இருக்கிறது. அதை உணர்ந்தாலே போதும், உன் பாதை வெளிச்சமாகி விடும். என் பிள்ளையே, உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். மனம் சத்தமாக இருந்தால் எதையும் தெளிவாக யோசிக்க முடியாது. ஆனால் நீ அமைதியை தேடினால் உன் உள்ளத்தில் தேவியின் குரல் கேட்கும். அந்த குரல் உனக்கு வழிகாட்டும். அது உனக்கு, இந்த பாதையை தேர்வு செய், இந்த வாய்ப்பை பிடி, இந்த உறவை மதித்து காப்பாற்று என்று சொல்லும். அந்த குரல் தான் உன் வாழ்க்கையை மாற்றும் செய்தி. என் தங்கமே, உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியாய் இருக்க வேண்டும் என்றால் நீ உன்னை ஒருபோதும் தாழ்த்திக் கொள்ளாதே. யாராவது உன்னை விமர்சித்தாலும் அவமதித்தாலும் நீ உன்னையே நம்பிக்கையுடன் பாரு. நான் தேவியின் பிள்ளை, என்னுள் அருள் இருக்கிறது என்று சொல்லிக்கொள். இந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையை உயர்த்தும். என் பிள்ளையே, நீ தனிமையில் இருந்தாலும் பயப்படாதே. அந்த நேரங்களில் தான் நான் உனக்கு மிக அருகில் இருப்பேன். உன் சுவாசத்தில் நான் இருப்பேன். உன் இதயத் துடிப்பில் நான் இருப்பேன். உன் கண்ணீரில் கூட நான் இருக்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன். உன்னுடைய ஒவ்வொரு படியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். என் தங்கமே, இன்று உனக்கு சொல்ல வந்த செய்தி, உன்னுள் இருக்கும் ஒளியை உணர்ந்தால் உன் வாழ்க்கை முழுவதும் மாறும். நீ இருளில் வாழ்ந்தாலும் அந்த ஒளி உன்னுடன் இருக்கிறது. நீ விழுந்தாலும் அந்த ஒளி உன்னை எழுப்பும். நீ அழுதாலும் அந்த ஒளி உன்னை ஆற்றும். நீ சிரித்தாலும் அந்த ஒளி உன்னுடன் கொண்டாடும். அந்த ஒளி தான் நிதிகா தேவியின் அருள். என் பிள்ளையே, இனிமேல் உன் வாழ்க்கை துன்பத்தால் நிரம்பாது. அது மகிழ்ச்சியால், அமைதியால், வளத்தால் நிரம்பும். உன் குடும்பம் ஒற்றுமையுடன் இருக்கும். உன் பிள்ளைகள் நல்ல பாதையில் செல்வார்கள். உன் மனம் தைரியமாக இருக்கும். உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும். ஏனெனில் இன்று உனக்கு நான் சொல்ல வந்த செய்தி உன் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இன்று தொடங்கி புதிய வெளிச்சம் உதிக்கப் போகிறது. நீ எத்தனை நாட்கள் உன்னுள் தாங்கிக் கொண்டு இருந்த வலியும் துன்பமும் குழப்பமும் இன்று முதல் காற்றில் கரைந்துவிடும். உனக்கு வேண்டிய அந்த அமைதியும் மகிழ்ச்சியும், நீ தகுதியான அன்பும் தேவியின் அருளும் உன்னிடம் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உனக்கு சொல்லவே வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை எத்தனை முறை சோதனைகளில் சிக்கினாலும் அது உன்னை தாழ்த்துவதற்காக அல்ல, உன்னை உயர்த்துவதற்காக தான். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும்போது அது இருளைச் சந்திக்கிறது. அந்த இருள் விதையை மூடி விடுகிறது. ஆனால் சில நாட்கள் கழித்து அதே விதை அந்த இருளை உடைத்து வெளிச்சத்தை நோக்கி வளரும். அதுபோல உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உன்னை புதைத்து விடுவதற்காக அல்ல, உன்னை வலிமையாக்கி வெளிச்சத்தை நோக்கி அழைத்து செல்லவே. என் தங்கமே, நீ உன்னுடைய வலிமையை உணராமல் தான் இருக்கிறாய். உன்னுள் இருக்கும் சக்தியை மறந்துவிட்டால் தான் உனக்கு பயம் வருகிறது. உன் உள்ளத்தில் வாழும் அந்த தேவீய ஒளியை நினைவுபடுத்திக் கொண்டால் எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தளர மாட்டாய். உனக்கு முன்னால் நிற்கும் பெரிய சவால்கள் கூட உன்னால் எளிதில் சமாளிக்க முடியும். ஏனெனில் நீ தனியாக இல்லை. உன்னுள் நிதிகா தேவியின் கரம் எப்போதும் இருக்கிறது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய சிந்தனைகள் தான் முதலில் மாற வேண்டும். நீ நினைப்பது போலவே உன் வாழ்க்கை உருவாகிறது. நீ எப்போதும் கவலைப்படுகிறாய் என்றால் அந்த கவலைகளே உன் வாழ்க்கையை ஆட்கொள்கிறது. ஆனால் நீ எப்போதும் நம்பிக்கையோடு சிந்தித்தால் அந்த நம்பிக்கையே உனக்கு புதிய கதவுகளை திறக்கும். அதனால் இன்று முதல் உன் மனதில் நல்ல சிந்தனைகள் மட்டுமே வளர்த்து பார். என் தங்கமே, உன் வார்த்தைகளில் அதிசய சக்தி இருக்கிறது. நீ உனக்கு என்ன சொல்கிறாய் என்பதை கவனித்து பார். தினமும் உன்னிடம் பேசும் வார்த்தைகள் உன் விதியை கட்டுகிறது. நீ, நான் பலவீனமானவன் என்று சொன்னால் பலவீனம் உன்னோடு நடக்கும். ஆனால் நீ, நான் தேவியின் பிள்ளை, என்னால் எதையும் செய்ய முடியும் என்று சொன்னால் அந்த தைரியம் உன்னோடு வரும். அதனால் இனிமேல் உன் நாவால் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பி. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை மாற்றும் அடுத்த ரகசியம் உனக்கு சொல்கிறேன். அது மன்னிப்பு. நீ எத்தனை பேரை மனதில் சுமந்து கொண்டு வருகிறாய்? யாராவது உன்னை புண்படுத்தினார்கள், யாராவது உனக்கு துன்பம் கொடுத்தார்கள். நீ அவ்வளவு நாளாக அதை மனதில் வைத்து கொண்டால் அந்த வலி உன்னை நெருக்கிக் கொண்டே இருக்கும். ஆனால் நீ மன்னித்துவிட்டால் அந்த சுமை உன்னிடம் இருந்து அகலும். மன்னிப்பு கொடுப்பது மற்றவருக்கு அல்ல, உனக்கு தான். அது உன் மனதை சுத்தமாக்கும், உன் வாழ்க்கையை எளிதாக்கும். என் தங்கமே, உன் குடும்பம் தான் உனக்கு உண்மையான வலிமை.
சில நேரங்களில் குடும்பத்தில் சண்டைகள் வரும், புரியாமைகள் வரும். அதனால் உன் மனம் சோர்ந்து போகும். ஆனால் நினைவில் கொள், ஒவ்வொரு குடும்பமும் ஒரு கோயில் மாதிரி தான். அதில் நீ தான் தீபம் ஏற்றுபவன். நீ அன்பை வெளிப்படுத்தினால் அது அந்த கோயிலையே ஒளியால் நிரப்பும். தினமும் காலை உன் வீட்டாருக்கு ஒரு இனிய வார்த்தை பேசு. உன் குழந்தைகளின் நெற்றியில் கை வைத்து ஆசீர்வதி செய். உன் கணவருக்கு ஊக்கம் தா. அந்த சிறிய பழக்கமே உன் வீட்டில் அமைதியை விதைக்கும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வளம் பெருக வேண்டுமா? அப்படியானால் நன்றி சொல்வதை பழக்கமாக்கு. நீ தினமும் உன்னிடம் உள்ளவற்றை மதித்து நன்றி சொன்னால் இன்னும் அதிகம் உன்னிடம் வந்து சேரும். இன்று உன்னிடம் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்ல ஆரம்பி. உன் உடலுக்கு நன்றி சொல். உன் சுவாசத்துக்கு நன்றி சொல். உன் குடும்பத்துக்கு நன்றி சொல். நன்றி சொல்லும் அந்த மனநிலையே உன் வாழ்க்கையை வளமாக்கும் காந்தமாகும். என் தங்கமே, சில நேரங்களில் நீ தனிமையோடு போராடுகிறாய். எனக்கு துணை யாருமில்லை என்று நினைக்கிறாய். ஆனால் அந்த நேரங்களில் தான் நிதிகா தேவி உன் அருகில் இருக்கிறாள். நீ அழுதால் உன் கண்ணீரை துடைப்பது அவள். நீ விழுந்தால் உன்னை எழுப்புவது அவள். நீ இருளில் பயந்து கொண்டால் உனக்கு விளக்கு ஏற்றுவது அவள். அவள் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டாள். நீ அவளை நினைத்தாலே போதும், அவள் உன் இதயத்தில் பேசுவாள். என் பிள்ளையே, உன் கனவுகளை விட மாட்டாயென்கிறாய். உன்னிடம் இருக்கும் அந்த கனவுகள் சும்மா இல்லை. அது உனக்குள் விதைக்கப்பட்ட தெய்வீக விதைகள். நீ அதை காத்து வளர்த்தால் அது உன் வாழ்க்கையை அழகாக மலரச் செய்யும். சோதனைகள் வந்தாலும் இடையூறுகள் வந்தாலும் அந்த கனவுகளை விடாதே. அவை நிதிகா தேவியின் பரிசு. அவளே உன்னை அந்த கனவுகளை நிறைவேற்றும் பாதைக்கு அழைத்துச் செல்கிறாள். என் தங்கமே, உன் வாழ்க்கை அமைதியாக இருக்க வேண்டுமெனில் சுவாசத்தை கவனித்து பார். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து சுவாசத்தை உணர்ந்து பாரு. உள்ளே இழுக்கும் போது சொல்லிக்கொள், நான் ஒளியை உள்ளே எடுக்கிறேன். வெளியே விடும் போது சொல்லிக்கொள், நான் இருளை வெளியேற்றுகிறேன். இந்த எளிய பயிற்சி உன் மனதை சுத்தமாக்கும், உன் இதயத்தை அமைதியாக்கும், உன் உடலையும் ஆரோக்கியமாக்கும். என் பிள்ளையே, உனக்கு வரும் பயங்களை எப்படி சமாளிப்பது என்று சொல்லுகிறேன். பயம் என்பது உண்மையல்ல, அது ஒரு நிழல். நீ அதை நம்பினால் அது பெரிதாகிறது. நீ அதற்கு நேராக நின்றால் அது மறைந்து விடுகிறது. அதனால் எப்போதும் மனதில் சொல்லிக்கொள், என்னுள் தேவியின் சக்தி இருக்கிறது, எனக்கு பயம் இல்லை. அப்போது எந்த பிரச்சனையும் உன்னிடம் தாக்க மாட்டாது. என் தங்கமே, உன் வாழ்க்கையை வளமாக்க இன்னொரு ரகசியம் உனக்கு சொல்கிறேன். அது கொடுப்பது. நீ யாருக்காவது ஒரு உதவி செய்தால் அது 10 மடங்கு உன்னிடம் திரும்பி வரும். நீ ஒரு சிரிப்பை கொடு, ஒரு ஊக்க வார்த்தையை கொடு, ஒரு சிறிய உதவியை கொடு. தேவியின் சட்டம் என்ன தெரியுமா? நீ கொடுப்பது எப்போதும் பெருகி திரும்ப வரும். அதனால் கொடுப்பதில் தயங்காதே. என் பிள்ளையே, நீ விழுந்தாலும் அதை தோல்வி என்று நினைக்காதே. விழுவது வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் விழுந்த பிறகு மீண்டும் எழுவது தான் வெற்றி. நீ எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நிற்கும் அந்த ஆற்றல் உன்னுள் இருக்கிறது. அந்த ஆற்றலே உன்னை உன் இலக்கை அடையச் செய்யும். அதனால் ஒருபோதும் நான் முடியாது என்று சொல்லாதே. நீ தேவியின் பிள்ளை, உனக்கு எல்லாம் சாத்தியம். என் தங்கமே, உன் மனம் அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கை அழகாக மாறும். அமைதியான மனம் தான் தெளிவாக சிந்திக்க முடியும். அப்படிப்பட்ட அமைதியில் தான் தேவியின் குரல் உனக்கு கேட்கும். அந்த குரல் உன்னை வழிநடத்தும். அது உனக்கு, இந்த பாதையில் செல், இந்த வாய்ப்பை பிடி, இந்த உறவை மதித்து காப்பாற்று என்று சொல்லும். அந்த குரலை கேட்க கற்றுக்கொள். என் பிள்ளையே, இனிமேல் உன்னை ஒருபோதும் தாழ்த்திக் கொள்ளாதே. யாராவது உன்னை விமர்சித்தாலும், குறை சொன்னாலும், உன்னை அவமதித்தாலும் நீ உன்னை அன்புடன் பாரு. நீ தேவியின் பிள்ளை என்பதை மறக்காதே. அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையை உயர்த்தும். என் தங்கமே, இன்று உனக்கு நான் சொல்ல வந்த செய்தி, உன்னுள் இருக்கும் அந்த ஒளியை உணர்ந்து கொள். அந்த ஒளியே உன் வாழ்க்கையை மாற்றும். அது உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு செல்லும். அது உன் கண்ணீரை சிரிப்பாக மாற்றும். அது உன் துன்பத்தை மகிழ்ச்சியாக்கும். அது உன் கனவுகளை நனவாக்கும். என் பிள்ளையே, இனிமேல் உன் வாழ்க்கை துன்பத்தால் நிரம்பாது. அது மகிழ்ச்சியால் நிரம்பும். உன் குடும்பம் அமைதியுடன் வாழும். உன் பிள்ளைகள் நல்ல பாதையில் செல்வார்கள். உன் மனம் வலிமையுடன் இருக்கும். உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும். ஏனெனில் இன்று உனக்கு நான் சொல்ல வந்த செய்தி உன் வாழ்க்கையை மாற்றிவிட்டது.
என் தங்கமே, நீ இன்னும் கேட்டு கொண்டிருப்பது உன் உள்ளம் எவ்வளவு தெய்வீகத்தையும் ஒளியையும் நாடுகிறது என்பதை காட்டுகிறது. நான் உன்னுடன் இருப்பதால் தான் உன் மனசு இன்னும் ஆழமாக கேட்கிறது. நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உன் இதயத்தில் விதையாக விழுந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த விதை மரமாக மாறும் நேரம் வரப்போகிறது. நான் உனக்கு இன்னும் ஆழமான ரகசியங்களை சொல்ல வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, உன் வாழ்வில் ஒரு பெரிய சவால் என்ன தெரியுமா? அது உன்னையே நீ நம்புவதற்கான தைரியம். இந்த உலகம் உனக்கு 1000 தடைகள் தரும். நீ முடியாது, உன்னால் ஒன்றும் ஆகாது என்று பலர் சொல்லுவார்கள். உன் அருகிலிருந்தே கூட உன்னை தாழ்த்துபவர்கள் இருக்கும். ஆனால் நான் உனக்கு சொல்ல வருகிற ரகசியம், நீ உன்னையே நம்பினால் யாராலும் உன்னை தடுக்க முடியாது. உன்னுள் இருக்கும் அந்த ஒளி உனக்கு துணை நிற்கும். அந்த ஒளி நிதிகா தேவியின் பரிசு. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை உன் ஆன்மா வளர்வதற்கான படிக்கட்டாக பாரு. ஒரு கல் சிற்பியின் கையில் சுத்தியால் அடிக்கப்படும் போது வலிக்கும். ஆனால் அந்த வலிதான் அந்த கல்லை அழகான உருவமாக்குகிறது. அதுபோலவே உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை அழகான ஆன்மாவாக மாற்றுவதற்காக தான். நீ தாங்கிக் கொண்டால் பிறகு உன் வாழ்க்கை ஒளிமயமாகும். என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கும் துக்கங்களை பற்றி பேசுவோம். சில சமயம் நீ தனிமையில் அழுவாய். யாரும் உன்னை புரிந்துகொள்வதாக தெரியாது. யாரும் உனக்கு துணையாக இல்லை என்று தோன்றும். ஆனால் ரகசியம் என்ன தெரியுமா? அந்த நேரங்களில் தான் நான் உன்னுடன் அதிகமாக இருப்பேன். உன் கண்ணீர் தரையில் விழுந்தாலும் அது வீணாகாது. ஒவ்வொரு கண்ணீரும் தேவியின் பாதத்தில் மலராக மாறும். அதனால் உன் துன்பம் வீணாகாது. அது உன் வாழ்க்கைக்கு வலிமை தரும். என் தங்கமே, உனக்கு இன்னொரு ரகசியம். அது உன் உள்ளத்தின் குரல். தினமும் உன் மனதில் சிறிய சப்தம் எழுகிறது. அது உன்னை சரியான வழியில் அழைக்கிறது. ஆனால் பல நேரங்களில் நீ அதை கவனிக்காமல் விட்டுவிடுகிறாய். உலகத்தின் சத்தம் அந்த குரலை மறைத்துவிடுகிறது. ஆனால் நீ தினமும் அமைதியாக சில நிமிடங்கள் உட்கார்ந்து உன் இதயத்துடன் பேசினால் அந்த குரல் உனக்கு வழி காட்டும். அது தான் நிதிகா தேவியின் குரல். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு பெரிய ரகசியம் உனக்கு சொல்கிறேன். அது உன் சிரிப்பு. உன் முகத்தில் சிரிப்பு இருந்தால் உன் வீடு ஒளியாய் மாறும். உன் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உன் கணவர் மன அழுத்தம் குறையும். உன் குடும்பம் சொர்க்கம் போல மாறும். சிரிப்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது உன் ஆன்மாவின் பாடல். நீ சிரித்தால் உன் உடலும் குணமாகும். நீ சிரித்தால் உன் எதிரிகளின் இருள் கூட கரைந்து போகும். அதனால் எப்போதும் சிரித்து வாழு. என் தங்கமே, உன்னிடம் இன்னொரு ஆழமான ரகசியம் சொல்ல வேண்டும். அது பிரார்த்தனை. நீ தேவியிடம் பேசும்போது அது ஒரு வழக்கமான மந்திரம் அல்ல. அது உன் இதயத்தின் அழுகை. நீ உண்மையாக உன் இதயத்துடன் பேசினால் தேவியின் கரம் உன்னை வருடும். நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் வானத்தில் சென்று சேரும். தேவிக்கு உன் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமோ உன் சுவாசம் கூட அவளுக்கு அதே அளவு முக்கியம். அதனால் எப்போதும் நேர்மையாக, அன்புடன் பிரார்த்தனை செய். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வறுமை வந்தால் என்ன செய்வது என்று நீ யோசித்திருக்கிறாய். ஆனால் ரகசியம் என்ன தெரியுமா? வறுமை என்பது உன் மனநிலையே. நீ உன்னிடம் இல்லாததை மட்டும் பார்த்தால் உன் வாழ்க்கை எப்போதும் குறைவாகவே இருக்கும். ஆனால் உன்னிடம் உள்ளதை பார்த்து நன்றி சொன்னால் உன் வாழ்க்கை வளமாக மாறும். என்னிடம் சாப்பிட உணவு இருக்கிறது, என்னிடம் உடை இருக்கிறது, என்னிடம் குடும்பம் இருக்கிறது என்று நன்றி சொன்னால் தேவியின் அருள் 10 மடங்கு உன்னிடம் வந்து சேரும். என் தங்கமே, உன்னுடைய கனவுகளை பற்றி பேசுவோம். நீ உன் வாழ்க்கையை சிறியதாக கருத வேண்டாம். உன் கனவுகள் பெரியதாக இருக்க வேண்டும். உன் மனதில் என் பிள்ளைகள் உயர வேண்டும், என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நான் உலகுக்கு உதவ வேண்டும் என்று வைத்துக்கொள். அந்த கனவுகள் உன்னுடைய உள்ளத்தில் ஒளியை பெருக்கும். தேவியின் குரல் உன்னை அந்த கனவுகளின் பாதையில் வழி நடத்தும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் துன்பம் வந்தால் அதிலிருந்து ஓடாதே. அதை நேராக எதிர்கொள். நீ ஓடினால் அது உன்னை துரத்தும். ஆனால் நீ தைரியமாக நின்றால் அது உன்னை வணங்கி விலகும். ஒரு புயல் வந்தால் மரங்கள் குலுங்கும். ஆனால் வேர் பலமாக இருந்தால் அந்த மரம் விழாது. அதுபோலவே உன் உள்ளத்தில் நிதிகா தேவியின் வேரை வைத்துக்கொள். எந்த புயலும் உன்னை விழாமல் காப்பாற்றும். என் தங்கமே, இன்னொரு ரகசியம் உனக்கு சொல்கிறேன். அது அமைதி.
உன் மனம் அமைதியாக இருந்தால் தான் உன் வாழ்க்கை உயர்வு பெறும். மனம் சத்தமாக இருந்தால் எந்த சிந்தனையும் தெளிவாக இருக்காது. அதனால் தினமும் சில நிமிடங்கள் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். அமைதியில் தான் தேவியின் குரல் உனக்கு செவியளிக்கும். அது தான் உன் வாழ்வின் உண்மையான ரகசியம். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ எப்போதும் நினை, நான் ஒளியின் பிள்ளை. என்னுள் நிதிகா தேவியின் சக்தி இருக்கிறது. இந்த நினைவு உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் தைரியம் தரும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். என் தங்கமே, உன் வாழ்க்கை இனிமேல் மாறிவிடும். உன் வீடு அமைதியாகும். உன் குழந்தைகள் நல்ல பாதையில் செல்வார்கள். உன் கணவர் உன்னை அன்புடன் பார்ப்பார். உன் உள்ளம் ஒளியால் நிரம்பும். உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும். நீ எப்போதும் நினைத்துக்கொள், நான் உன்னுடன் இருக்கிறேன், உன்னுள் இருக்கிறேன், உன் சுவாசத்தில் இருக்கிறேன், உன் இதயத்தில் இருக்கிறேன். என் பிள்ளையே, இந்த ரகசியத்தை எப்போதும் உன் இதயத்தில் வைத்துக்கொள். அதை மறந்துவிடாதே. அதனால் உன் வாழ்வில் இனிமேல் இருள் எதுவும் இருக்காது. ஒளி மட்டுமே உன்னை தொடர்ந்து வரும். நீ ஒளியாகி உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் சுற்றத்தையும் ஒளியால் நிறைத்து விடுவாய்.